போகிறது போக்கிமான் நைட் அண்ட் வெல்கம் பேக் டு சுலோ ரேடியட்ஸ். ரொம்ப நாள் கழிச்சு நான் வீடியோ போடுறேன். நம்ம சார்ஜர் வச்சு ஆட போகிறேன் இன்றைக்கி. இதுதான் என் பேட்டில். இது ஹாலோவர் எஃபெக்ட் ஸ்ப்ரே எல்லாம் கிடையாது நம்மகிட்ட. அதுக்குள்ளே ஆரம்பிச்சிட்டானுங்க. நம்ம டீமில் மிஸ்டர் மிம்மு, சாலமாட், ஜெரோட்டே, ஆலியோன், நைட்ரா ஒன்றுமோ 9 டேல்ஸ். இது 9 டேல்ஸா? குரமா தான்டா 9 டேல்ஸு. ஸ்னோபால், வீனஸோர், சில்ட்ரன்ஸ், மிஸ்டர் மிம். நம்ம இந்த வீனஸாரையும் சில்ட்ரன்ஸையும் பார்த்துக்கணும். அடித்து பிரித்து விட்டுருவாங்க. நம்ம முதல்ல ஃப்ளேம் பஸ்ட் எடுத்துக்கலாம். டக்குன்னு போய் இங்கே போடு. என்னடா பார்த்து உலக. அவ்வளோதான், லெவல் 1 ஆயிடுச்சு. டக்குன்னு முடிச்சு விட்றணும். இவனுக்கு என்ன மாதிரி தெரியுமா கேம் விளாட? நல்லாவே தெரிய மாட்டேங்குது. லெவல் 2 லெவல் 4 ஆனால் நம்ம சார்மிலியனாக மாறிடுவோம். லெவல் 3 ஆயிடுச்சு. லெவல் 5 ஆனால் சாரி 5 ஆனால் சார்மிலியாக மாறிடுவோம். லெவல் 7 ஆனால் த பீஸ்ட் சார்ஜார்ட். சரி, இதில் மேக்ஸே சார்ஜார்ட் தான். நான் என்னென்னு சொன்னால் சரி 7 13 வந்து சார்ஜார்ட் எக்ஸா வையா மாறுவேன்னு இல்லை, மாறல. நான் அத்தை பண்ணேன், அப்படி ஆகிப்போச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த சைடு போனோம். ஏன்னா இங்கே யாரும் இல்லை, எனிமி யாரும் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. அங்கே தான் இருக்காங்க. ஓகே, நம்மளது வந்து 80 பாயிண்ட் கோலு. ஏன்டா ஓடி வரீங்க? யாரும் அவங்களுக்கு இப்படி அடிச்சா? ஏய் தம்பூடு, நீ அங்கே இருக்கீன்னு தெரிஞ்சு வச்சு வெளியே வாடா. ஏன்டா நீ லெவல் 3, நான் லெவல் 5 ரே. என்னடா? ஐயோ, உனக்கு வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் பவர் இருக்குது, மறந்து போயிட்டேன். அவனை நான் எவ்வளோ அடித்தாலும் அவனுக்கு படாது. ஒன்றும் பவர் ஈஸியாக ஏறிட்டு போயிடுவான். வீனோசார் ஏன்னா ஃபயர் டைப்புக்கெலாம் ராஜாடா. ஏன்டா ஓடு. சூப்பர். பார்த்தீங்களா நம்ம லெவல் 7 போயாச்சு மக்களே. ஹெச்பி வேணும். இது வந்து எடுத்தோன்னா நமக்கு ஹெச்பி வரும். இந்த கேமில் அப்படித்தான். இந்த பாயிண்ட்ஸ் வந்து நம்ம இந்த கோலுக்குள்ளே போட்டால் நம்ம ஜெயிச்சிருவோம் 100 ஆனால். டீமாக இருந்தோன்னு அடிக்கலாம். ரெஸ்ட்டு ஹைடு அவ்வளோதான் நினைக்கிறேன். இல்லை இன்னும் 8 தேவையா? முடிச்சாச்சு. ஓகே, நான் பேஸுக்கு போகிறேன். பேஸுக்கு நம்ம வந்தாச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா நம்மளது ஒருத்தர் அடிச்சுட்டு இருக்கிறாங்க பாருங்கள். இந்த சைடு பாட்டமில் வந்து நம்ம டீம்மேட்ஸால் தாக்கு பிடிக்க முடியும்னு தெரியல. எல்லாரும் இருந்தாலும் என் டீம்மேட்ஸ் தான் அட்டிங்க. அம்மா ஓ தடுத்துட்டான். எத்தனை இறங்கி பாருங்க. இங்கே வாரு வேணா. டேய் நான் சார்ஜரை மட்டும் இருந்தானே நீ செத்துருப்படா என்கிட்ட. நீயே தான்டா வர குட்டி சாத்தான். உண்டா நீ ஃப்ளேம்னா நான் உனக்கே ஃப்ளேம்டா விட்றாங்கிட்டு. ஒரு ஐயோ இதில் விடக்கூடாது. விட்டுட்டான். ஹெச்பி ஏறிட்டான். ஆட்டே ஓ, எனக்கு வேறு ஹெச்பி இல்லை, செத்துட்டேன். இங்கே பார் 2 பேர் சேர்ந்து அடிக்கிறீங்க. ஒருத்தனா வர்றேன். 7வது லெவல் வந்து நம்ம தலைவன் வந்துடுவோம். அதுக்கப்புறம் 3 லெவலே தட்டி தூக்கிடலாம். இல்லை இந்த இது சாப்பிட முடியாதா? எங்கடா இருக்கீங்க? மாட்டிட்டான். இங்கே வந்தவனெலாம் அவனை அடிக்க முடியாது. அதுதான் உண்மை கைஸ். இங்கே பாருங்க, ஹேங் ஆயிடுச்சு காரணம். போகிறேன் அடிக்க பொசுக்கு நின்றுச்சு. அவனுங்களுக்கு ஹெச்பி யூஸ் பண்ணுறானுங்க. எல்லாம் 2 பேராக நிற்கிறாங்க. இங்கே என்ன பண்ணுறது? நீ இப்போ இருக்காது என் ஏரியா, அது மறந்துடாத. அவன் எவ்வளோ இடத்துல எனக்கு ஒன்றும் நடக்காது. அதுதான் உண்மை.
ஏண்டா நீ லெவல் 8ஆடா? ஏன்டா இப்படி பாட்டுத்தனம் ஆடிட்டு லெவல் 8ன்றீங்க? ஆடா போச்சுடாடி. அவன் அடித்து லெவலப் ஆகலான்னு பார்த்தா அது நடக்காது. கார்மன் ஜாய்ஸ்டிக்கு ஹெச்பி ஏரில் எல்லாம் லெவல் 7 லெவல் 8 இருக்காங்க. இருங்க, நம்மக்கிட்ட 2 தாங்க இருக்குது. எப்படியாவது ஸ்குவாடுக்கு பவர் கொடுக்கலான்னு பார்த்தா வந்துட்டான். என்ன பண்ணுறான்டா? செத்தடா மங்கூஸ். கன்ஃபார்மாக செத்தான். வாய்ப்பில் ஜெயிக்க முடிச்சுனானா அவனே 22 கொடுப்பான். கொடுத்துட்டானா எனக்கு 22. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட பவர் இருக்குது, அடிச்சிடலாம். 22 அல்டிமேட் மூவ் உங்களுக்கு வந்து யார் மேலே காட்ட போகிறேன்னு பார்த்தீங்கன்னா வீனஸோர் மேலே. வீனஸார் இப்போ தூக்கி சொருகிறது மட்டும் நீங்கள் பாருங்கள். தூக்கி சொருக்க முடியலை. அதுக்கெல்லாம் நம்ம டீம்மேட் அவரை பிடிச்சி சொருக்கிட்டார். துரோகி டீம்மேட். அவனுங்க எங்கே இருக்கானுங்க இந்த மேப்பை பார்த்தா தெரியும். இதான் நமக்கு கன்ஃபார்மாக இந்த மாதிரி ஃப்ரீ டைமை பற்றி அவனை ஒருத்தர் அடிப்பான். அங்கே எல்லாம் அங்கே தான் இருக்காங்க, அடிக்கிறதே கஷ்டம். நம்ம அங்கே போன உடனே உடனேலாம் போவானா. இப்போ எங்கே இருக்கானுங்களா? இப்போ பாருங்க, அல்டிமேட் மூவ். 1 கில்லு 2 3. ஹெச்பி கம்மியாகுது எனக்கு. ஐயோ ஹெச்பி கம்மியாகுது கர்மம். ஹட்ரடே. இந்த பிளாக் இந்த மீமியை வச்சுக்கிட்டு அது வைல்டு போக்கிமான் கர்மம். வைல்டு எங்கே இருந்தது? அங்கே வந்தேன்னு வைங்கடா, எல்லாத்தையும் பிடிச்சி பிரிச்சு மேய்ஞ்சிருந்தா இங்கே அதான் பண்ணிட்டு இருக்கிறேன். ஏண்டா வைல்டு போக்கியம்னாச்சும் நான் தோக்கடிக்கிறீங்களா? வரேன்டா, அங்கே திரும்பி வரேன்டா. என் டீம்மேட்டும் ஒன்றும் பண்ண மாட்டேங்க, சோம்பேறியாட்டு இருக்கானுங்க. எனக்கு இன்னும் 80 தேவை. இங்கே தான் இருக்கானுங்க எல்லாம். இதுங்களை அடித்தாலும் நமக்கு அந்த இது கிடைக்கும். பாரு, அவனுங்க 3 உடச்சிட்டானுங்கடா. 4 உடச்சிட்டாங்களா? 3. நான் இங்கே அவ்வளோக்கா உடைக்காம போச்சா. இவன் திரும்பி வந்தேன். சரிடா, ஒன்றை முடிச்சதுக்கப்புறம் அங்கே போய்க்கிறேன்டா. போமாடா. இல்லைடா, ஒன்று நான் தொட மாட்டேன்டா. டே விட்றாண்ணா, டே விட்டு தொலைடா. டே ப்ளீஸா, டே கெஞ்சி கேட்குறேன்டா, விட்றா. இப்போ வாடா. தப்பிச்சிட்டேன் பார்த்தியா? போயிட்டேன். ரொம்ப லேட் ஆகும். போடும் வாடா. டே ஐயோ என் டீம் தானா? அடிடா. அட்ரா போடா. பிரேக் பண்ணுறா. நம்ம ஒன்றுமே நம்ம சேர்றோம். ஓகேடா, அவ்வளோதான், முடிச்சாச்சு இவனுங்களை. நம்மளும் எங்கேயும் ஒரே பவர் கிரிட்டில் வந்தாச்சு. அங்கே எவனும் இருக்கான்னு நினைக்கிறேன். இங்கே அம்மான்னு நினைக்கிறேன். ஆமாம் நினச்சான்டாடி. பேஸ் போடா. டக்குன்னு பேஸ்க்கு. பார்த்தீங்களா சார்ஜ் அடி பவர்? எங்கடா நீ ஓட்டு போகிற? வாடா இங்கே. ஐயோ உடனே ஓடிடுறேன். இங்கே 61 இருக்கு. அங்கே மாட்டினாண்டா சேகரம் வந்து. நீ 14 தான் வச்சிருக்கிற. ஆனால் சண்டை போடுறது என்கிட்ட. அங்கெல்லாம் உன்னோட எந்த பாயிண்ட்டுமே கிடையாது. அவனோட அங்கே எந்த பாயிண்ட்டுமே கிடையாது. நான் என் டீம்மேட்டுக்கு தேவையான அளவுக்கு சப்போர்ட் கொடுப்பேன். அவனுங்களை அடிச்சு கொடுத்துருவாங்க. எப்படி வேடப்பா? ஐயோ 32 ஷாக்கிங் போம்பை போட்டாச்சு. ஏன்டா டே ஃபயர் போக்கியமானாலும் ஏன்டா முடி வாங்கி தரேன்.
இவங்க ஏரியா. இது சண்டை போடுறது கொஞ்சம் தப்பாக இருக்கும். சண்டை போட்டாலும் ஜெயிக்கிறது கஷ்டம், அதுதான் உண்மை. ஏன்னா அது அவங்களுடைய இது. இப்போ நான் என் பேஸுக்கு போய் கொஞ்சம் வரணும். அங்கே பாருங்க அவன் இருக்கான. அங்கே அவன் அதை முடித்தாலும் முடிச்சிடுவான். முடிக்கலை நான் இந்த வருஷம் மனக்கு அந்த முடி என்னோட ஒரு லெவல் கம்மி தான். ஆனால் டேமேஜ் கொடுக்குறேன். ஆனால் ஒன்றும் பண்ண மாட்டேன். வீக் அந்த போக்கிமானே வீக். அதனால் ஒன்றும் நடக்குது. 10 ஒன்றால் முடிக்க மாட்டேன்னாடி. எனக்கு இப்போ அல்டிமேட் போட்டு தான் ஆகணும். போடு முடியும் போது அல்டிமேட் நம்ம தான் கைஸ். அடித்தேன். என்ன நடக்க போதோ. எஸ் 604 பாயிண்ட். நம்ம தான் ஸ்டாப். 9 பேர் அடித்து பிறந்திருக்கிறோம். காயினும் நம்ம தான் அதிகமாக கிரியேட் பண்ணியிருக்கிறோம். 86 டோட்டலு. இவனுது 84. இதில் எவனுமே 11 ஒருத்தர் அடிச்சிருக்கான். என்னோட 2 பவர் அவன் அடிச்சிருக்கிறான். அவன் ஒன்றும் இல்லை. நம்ம தான் மக்கள் டாப்பில் இருக்கோம். ஸோ ஓகே கைஸ், யார் யாருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பை பாய்.